ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வரண்டா ஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். அந்த சைடு யுஎஸ்ஏவும் ஈரானும் வார் போயிட்டு இருக்க சமயத்துல இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. அது ரீசெண்டா ஆப்ரேஷனுக்கு வந்திருக்கு. அது என்ன அக்ரிமெண்ட்னு பார்க்கலாம். ஏன் இந்த சமயத்துல இந்த அக்ரிமெண்ட் முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா இன்னைக்கு ஈரான் வார்க்கு அப்புறமா குளோபலுடைய இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்தியா ரஷ்யா கைடில் போடப்பட்டிருக்க இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா வீடியோ லைக் பண்ண லைக் போட்டுருங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெலோஸ். ஷார்ட் ஃபார்மா ரெலோஸ்ன்னு சொல்றாங்க. ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட். லாஜிஸ்டிக் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த கப்பல் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து எல்லாமே லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறத லாஜிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாஜிஸ்டிக் சம்பந்தமான அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டுடைய பேரு ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இது 2025 போட்டுட்டாங்க. பட் இப்போ இது ஆப்ரேஷனல் ஆகி இந்த அக்ரிமெண்ட்டுடைய ப்ராசஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத ஏப்ரல் 18ஆம் தேதி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது பார்க்க போறோம். இதனால இந்த அக்ரிமெண்ட்டுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பேசஸை ரஷ்யாவுடைய ஏர்ஃபோர்ஸ், நேவி, மிலிட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரஷ்யாவுடைய பேசஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ், மிலிட்டரி, அதுக்கப்புறமா நேவி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் பொதுவாக ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால இந்த அக்ரிமெண்ட் வந்திருக்கு. ஸோ இதனால இந்தியாவுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை இது சைன் பண்ணது பிப்ரவரி 2025. பிப்ரவரி 2025 இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. பட் இது நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா இதுக்கு ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் புட்டின் வந்து அப்ரூவ் கொடுத்து இது ஆபரேஷனுக்கு வந்தது ஜான் 2026. இப்போ 18th ஏப்ரல்ல இந்த அக்ரிமெண்ட்டோடைய ப்ரொசீஜர் என்ன, ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் ஃபைனலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இந்தியாவுடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்தியா மட்டும் இல்லை, இந்த அக்ரிமெண்ட்ல ரெண்டு கண்ட்ரியோடைய ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய பேசஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டுடைய கீ ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான ப்ரொவிஷன் அப் டு 3000 மிலிட்ரி பர்சனல்ஸ். இந்தியாவுடைய மிலிட்ரியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இந்தியாவுடைய ஒரு 3000 மிலிட்ரி பர்சன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அமெரிக்காவுடைய பேசஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரஷ்யா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவுடைய ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸ்ல அட் அ டயத்துல இந்தியாவுடைய 3000 மிலிட்ரி பர்சனல்ஸ் அங்க போய் இறக்கலாம். அதே மாதிரி இந்தியா கிட்ட நிறைய பேசஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பேசஸ்ல ரஷ்யாவுடைய 3000 சோல்ஜர்ஸை, 3000 மிலிட்ரி பர்சனல்ஸ் நம்ம கொண்டு வந்து இறக்கலாம். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த 3000 மிலிட்ரி பர்சனல். ஓகேங்களா? ஸோ பார்ட்னர் கண்ட்ரி கூட இது பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா அப் டு 5 வார்ஷிப் அட் அ டைம். இந்தியா கிட்ட நிறைய வார்ஷிப் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா ரீசெண்டா ஆத்மயா, அந்த மாதிரி நிறைய வார்ஷிப் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இந்தியாவுடைய வார்ஷிப் 5 வார்ஷிப்பை ஒரே டயத்துல நம்ம ரஷ்யால கொண்டு போய் பேஸ்ல நிப்பாட்டலாம். அதே மாதிரி ரஷ்யாவுடைய வார்ஷிப்ஸையும் இந்தியாவில் கொண்டு வந்து நிப்பாட்டலாம். ஸோ அந்த டயத்தில் அஞ்சு வார்ஷிப் வர அட் டயத்தில் வந்து கொண்டு போய் நிப்பாட்டலாம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏர் அசட்ஸை பொறுத்தவரை இந்த விமானங்கள், அதே மாதிரி நம்ம ஏர்ஃபோர்ஸ் உடைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்தவரை அப் டு 10 மிலிட்ரி ஏர்கிராஃப்ட். ஸோ மிலிட்ரிக்கு நிறைய ஏர்கிராஃப்ட், அப்பாச்சி ஏர்கிராஃப்ட், இந்த மாதிரி நிறைய ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப் டு 10 மிலிட்ரி ஏர்கிராஃப்டை இந்தியா ரஷ்யாவுடைய பேசஸ்ல பார்க் பண்ணலாம். அதே மாதிரி ரஷ்யா இந்தியாவுடைய பேசஸ்ல வந்து பார்க் பண்ணலாம். அடுத்து இது வந்து பொதுவா இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த அக்ரிமெண்ட்லாம் வந்து வெறும் நார்மல் டயத்துல மட்டும்தான், பீஸ் டயத்துல மட்டும்தான் ஆக்ட் ஆகும். வார் டயத்துல ஆக்ட் ஆகாது. இதுக்கு முன்னாடி இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து பீஸ் டயத்துல மட்டும்தான் ஆக்ட் ஆகும். பட் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பீஸ் டயத்திலையும் ஆக்ட் ஆகும், வார் டயத்திலையும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா பொதுவா வார் டயத்துல இந்த மாதிரியான ஆக்சஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இது பீஸ் டயத்திலையும் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி வார் டைம்லயும் இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதுல ஆர்மி பேஸ், நேவல் போர்ட், ஏர் பேஸ் இதுல எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்தியா ரஷ்யாவுடைய
ஆர்மி பேசஸ், நேவல் போர்ட்ஸ், ஏர் பேசஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரஷ்யா இந்தியாவுடைய எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 3000 மிலிட்டரி பர்சன்ஸ், 5 வார்ஷிப் கிட்ட, 10 மிலிட்டரி ஏர்கிராஃப்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். வேற என்னென்னலாம் இதுல இருக்கு அப்படின்னா, ஸோ இதுல வால்டிவோஸ்டாக், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வால்டிவோஸ்டாக்ல இருந்து ஆர்டிக்ல முர்மான்ஸ்க் அப்படிங்கிற இடம் இருக்கு. ரஷ்யால முர்மான்ஸ்க் அப்படிங்கிற இடம் இருக்கு. அந்த இடம் வரை இது பண்ணிக்கலாம். ஸோ இதுல நேவல் போர்ட் ஆக்சஸ் கொடுப்பாங்க. தென் இந்தியாவுடைய ஷிப்பை வந்து பார்க் பண்றதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு, தென் வாட்டர், ஃபுட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த நேவி கப்பலை நிப்பாட்டி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஃபியூவல் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுட்டு தேவைன்னா ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து ஏவியேஷன், நம்ம ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், சிக்னல் எல்லாமே கொடுப்பாங்க. தென் நேவிகேஷன் சிஸ்டம் சப்போர்ட் கொடுப்பாங்க. தென் பார்க் பண்ணிக்கலாம். தென் கிரவுண்ட் ஹேண்ட்லிங், ஃபியூவலிங் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அகாமடேஷன், ஸோ இந்தியாவுடைய மிலிட்டரி பர்சன்ஸ் போறாங்க அப்படின்னா அவங்க அந்த பேஸ்லேயே வந்து ஸ்டே பண்றதுக்கான ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்டு தேவை அப்படின்னா அந்த மெடிக்கல் கேரும் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், சப்ளை, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவுடைய ஒரு கப்பல் வந்து ரிப்பேர் ஆயிருச்சு. அது ரஷ்யாவுடைய பேஸ்ல போய் நிப்பாட்டி அதுக்கு ரஷ்யாவுடைய நேவி அதுக்கு சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கு ஒன்னு நம்ம காசா கொடுத்துடலாம், பேமெண்டா கொடுத்துடலாம். அப்படி இல்லையா பார்ட்டர் சிஸ்டம், நம்ம எக்கனாமில படிச்சிருக்கோம் இல்லையா, பண்ட மாற்று, அவங்க ஒரு சர்வீஸ் கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு இது ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பார்ட்டர் சிஸ்டத்திலையும் இந்த பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட், தென் பார்டரிங், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் பெர்மிட்டட். ஓகேவா, வெறும் பேமெண்ட்ல மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. இதனால தான் இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். இப்போ இந்த அக்ரிமெண்ட்னால இந்தியாவுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்லாம் போடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் வந்து போடுறாங்க. ஏன்னா நம்ம ராணுவத்துல 3 முக்கியமான விஷயங்கள், ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி, இது மூணுமே சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இதனால ஆர்டிக் ஆக்சஸ் கிடைக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் டென்மார்க்கை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி சைனாவும் என்ன பண்றாங்கன்னா ஆர்டிக்கை கேப்சர் பண்ணும், ஆர்டிக்ல நிறைய பேசஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஆர்டிக் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் சரி, அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலியமா ஆர்டிக்ல ரஷ்யா நிறைய பேசஸ் வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே இந்தியாவுடைய கப்பல்கள், இந்தியாவுடைய ஹெலிகாப்டர், ஏர்கிராஃப்ட்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்க, ரஷ்யாவோட முக்கியமான போர்ட்டான முர்மான்ஸ்க், எக்ஸாம்ல கேட்பாங்க, இந்த முர்மான்ஸ்க் போர்ட் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா செவ்ரோமோஸ்க், இதெல்லாமே ரஷ்யாவுடைய முக்கியமான போர்ட், ஆர்டிக்ல இருக்கக்கூடிய போர்ட். எக்ஸாம்ல இந்த மாதிரி மேப் பேஸ்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க, அதனால இதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 2022ல இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்தியாஸ் ஆர்டிக் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து போட்டிருந்தாங்க. இதுல மொத்தம் ஒரு 6 பில்லர் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், கனெக்டிவிட்டி, ரிசோர்ஸ் அசஸ் அப்படிங்கிற ஒரு 6 பில்லர் இருக்கும். அதுக்கும் இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நார்த்தன் சீ ரூட். ஸோ இந்தியா ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா எல்பிஜி இம்போர்ட் பண்றதுக்காக நார்த்தன் சீ ரூட் அப்படிங்கிற ஒரு ரூட் கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுக்கும் இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். முக்கியமா எனர்ஜி டைவர்சிபிகேஷன், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஈரான் வார் வந்ததுனால இந்தியாவுடைய அந்த ஆயில் இதெல்லாம் எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு. நமக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி நிறைய ஆயில்லாம் கொண்டு வர முடியல. ஸோ இந்தியாவில் ஆயில் அண்ட் கேஸ் கிரைசிஸ்லாம் ஏற்பட்டது காரணம் என்ன, நம்ம மெயின்லி கல்ஃப் கண்ட்ரியை தான் இதுவரை ஆயிலுக்கு டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரியான ட்ரேட் ரூட், லாஜிஸ்டிக்லாம் டெவலப் ஆகுது அப்படின்னா நம்ம ரஷ்யால இருந்தும் எல்என்ஜி, எல்பிஜி, ஆயில்லாம் ஈஸியா கொண்டு வரலாம். ஸோ இதனால இந்தியாவுடைய ஃபியூச்சர்ல ஆயில் மார்க்கெட் இதெல்லாமே வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடோர், ஸோ சென்னையில இருந்து ரஷ்யாவுடைய வால்டிவோஸ்டாக் வரை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ட்ரேட் ரூட் வந்து டெவலப் பண்றாங்க. அதுக்கும் இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம இந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா அமெரிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட கொஞ்சம் அலைன் ஆயிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் தான் ஈரான் ரஷ்யாக்கு இடையில மீடியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா நிறைய சப்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு ரஷ்யாவுடைய ஹெல்ப் தேவை. ஃபியூச்சரில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போர் வருது, இல்லை வேற ஏதோ இது வருதுன்னா அப்போ பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுக்கு ரஷ்யாவுடைய சப்போர்ட் வந்து தேவை, ரஷ்யாவுடைய கோஆபரேஷன் தேவை. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சைனாவுமே வந்து ஆர்டிக்கிள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ஆர்டிக்கிள் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுடைய அந்த குளோபல் லெவலில் நம்மளுடைய இந்தியா
இந்தியாவுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட். பட் இந்த அக்ரிமெண்ட்னால நிறைய சேலஞ்சஸும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மெயினான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லெமோவா லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெமோவா அப்படிங்கிற அக்ரிமெண்ட் 2016ல அமெரிக்காவும் இந்தியாவும் இதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? இப்போ ரஷ்யாவுடைய ரெலோஸ்க்கும் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் உடைய லெமோவாக்கும் என்ன டிஃபரெண்ட்னு பார்க்கலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் லெமோவா அப்படிங்கிற அக்ரிமெண்ட் 2016ல போடப்பட்டது. இது 2025ல. இதுல ட்ரூப்பை பொறுத்தவரை 3000 ட்ரூப்ஸ் கிட்ட நம்ம போயிட்டு ரஷ்யாவுடைய போர்ட்ஸ்ல பேசஸ்ல நிப்பாட்டி வைக்கலாம். பட் இதுல அந்த மாதிரி ட்ரூப்ஸ்லாம் பெர்மிட் கிடையாது. ஒன்லி கப்பல் மட்டும் தான் பெர்மிட், ட்ரூப்ஸ் பெர்மிட் கிடையாது. அதே மாதிரி வார்ஷிப் வந்து 5 வார்ஷிப் வந்து நிப்பாட்டி வைக்கலாம். பட் இந்த அக்ரிமெண்ட்ல ஒன்லி லாஜிஸ்டிக் பர்பஸ்க்காக மட்டும் தான் நிப்பாட்டி வைக்கணும். அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் நம்பர்ஸ்லாம் கிடையாது. அதுக்கடுத்து ஏர்கிராஃப்டை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணலாம்னா பேசஸ்ல 10 ஏர்கிராஃப்ட் வரை நிப்பாட்டலாம். பட் இதுல லாஜிஸ்டிக் ஒன்லி தான். ஓகேங்களா? ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம மிலிட்டரி பர்பஸ்க்காக வேற எந்த பர்பஸ்க்காக நிப்பாட்ட முடியாது. அதுக்கடுத்து இந்த பேட்டர் ப்ரொவிஷன் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பணம் கொடுக்காம சர்வீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், அதுக்கான ப்ரொவிஷன் இதுல இருக்கு. ஓகேங்களா? பட் இதுல ஒன்லி பினான்சியல் பேமெண்ட் மட்டும் தான். நம்ம அமெரிக்காவுடைய ஒரு பேஸை யூஸ் பண்ணி நம்ம ஏதோ பண்றோம் அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து அமௌண்ட்ல தான் ப்ரொவைட் பண்ணுமே தவிர வேற கிடையாது. தென் ஆபரேஷனல் ஸ்கோப்பை பொறுத்தவரை பீஸ் டைம்லயும் இது ஆக்டிவேட் ஆகும், வார் டைம்லயுமே இது ஆக்டிவேட் ஆகும். பட் இங்க ஒன்லி பீஸ் டைம் மட்டும்தான், வார் டைம்ல கிடையாது. ஓகே, ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை 5 வருஷம் போட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம், எவ்ரி 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. பட் இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓப்பன் ஜஸ்ட் எவ்வளவு பீரியட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லல. இது ரெண்டுமே முக்கியமான அக்ரிமெண்ட். உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது இல்லாம இந்தியா நிறைய முக்கியமான லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. 2016ல அமெரிக்கா கூட லெமோவா, தென் யூஎஸ்ஏ கூட காம்காசா, பெக்கா அப்படிங்கிற 3 முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. தென் பிரான்ஸ் கூட லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட், ஆஸ்திரேலியா கூட எம்எல்எஸ்ஏ, ஜப்பான் கூட ஏசிஏசி அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா ரஷ்யா ரெலோஸ் அக்ரிமெண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட், இட் அலோ mutual deployment of troop, warship and aircraft between India and Russia. It permit only logistic support and does not allow for troop deployment. It applicable during both war time and peace time. So இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கிளாஸ் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் மறுபடியும் ஒரு தடவை கிளாஸை பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவில் இருப்பாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன். Veranda IAS, where your dream becomes reality.